நாட்டில் ஏற்பட்ட காலநிலை சீர்கேடு, திடீரென ஏற்பட்ட சுகையினம், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, பல சத்திர சிகிச்சைகளின் பின் உயிர் தப்பிய மஹிந்த. இலங்கையின் வானிலையில் ஏற்பட்ட தளம்பல் நிலை, எதிர்வரும் 13ஆம் திகதி வரையில் கடும் மழைக்கான வாய்ப்பு. யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜாவின் அதிரடி கருத்து. இதுதான் சரியான நேரம், இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு எல்லோரும் தயாராகுங்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அதிரடி கருத்து. இலங்கையில் ஏற்பட்ட பேரனர்த்தம், பலருடைய உயிரை காப்பாற்றிய பெண் திடீர் மரணம், சோகத்தில் ஆழ்ந்து போன களனி பிரதேசம். முன்னாள் சபாநாயகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக ரன்வல்ல பயணித்த ஜீப் வாகனம் விபத்தில் சிக்கியது. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர். யாழ்ப்பாணம் பொன்னாலை பகுதியில் 3 வயது குழந்தையை கடுமையாக தாக்கிய தாய் மற்றும் தந்தை. மிளகாய் தூளை பூசி நடந்த கொடுமைகள், வெளிவந்த அதிர்ச்சி. திடீரென ஏற்பட்ட சுகையினம் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடல்நல பரிசோதனைக்காக அவர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சத்திர சிகிச்சையின் பின்னர் அவர் அம்பாந்தோட்டைக்கு செல்லாது தனது பிள்ளைகளின் வீடுகளில் தங்கியிருப்பதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தற்பொழுது குணமடைந்து வளமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மஹிந்த அண்மையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்ஷ குடும்பத்தின் 80 ஆண்டுகால அரசியலை குறிக்கும் நிகழ்வு ஒன்று அண்மையில் நடைபெற்றது. இந்த நிகழ்விலும் மஹிந்த பங்கேற்கவில்லை. இலங்கையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது பலரின் உயிரை காப்பாற்றிய இளம் யுவதி ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார். குறித்த யுவதியின் உயிரிழப்பானது அந்த பகுதியில் உள்ள மக்களை பெரும் சோகத்தை ஆழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. களனி நதியின் இளவரசி என செல்லமாக அழைக்கப்பட்ட சேதவத்தை கொட்விலவை சேர்ந்த ஒஷாதி வியாமா என்பவரே காலமானார். கொழும்பு விஷாகா வித்தியாலயத்தில் படித்த அவர் பாடசாலை கல்விக்கு பின்னர் சமூக பணிகளில் ஈடுபட்டார். சமீபத்திய வெள்ள அனர்த்தத்தில் சிக்கியவர்களை மீட்கவும் நிவாரணப் பொருட்கள் வழங்கவும் இரவு பகலாக செயற்பட்டார். ஒஷாதி தனது 3 வயதிலிருந்தே நீச்சல் கற்றுக்கொண்டார். எனினும் முதலைகள் மீதான பயத்தால் களனி நதியில் இறங்குவதில்லை. பின்னர் ஒஷாதி தனது 7 வயதில் 14 நிமிடங்கள் 41 வினாடிகளில் களனி ஆற்றின் குறுக்கே 1000 மீட்டர் நீந்தி சாதனை படைத்தார். அவர் சாதனை படைத்ததை காண கிராமவாசிகள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் அன்று களனி ஆற்றின் இருபுறமும் கூடியிருந்தனர். அவர் ஏதோ ஒரு நோயால் அண்மை காலமாக பாதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தனது வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு குற்ற பிரேரணையை கொண்டுவர வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் இலங்கை நாடாளுமன்றத்தில் உள்ள பிரதான எதிர்க்கட்சியினர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ஜனாதிபதிக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் ஒரு பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மக்கள் தெரிந்து கொள்ள முடியும். பின்னர் பாராளுமன்றத்தில் ஒரு பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் இந்த அனைத்து விஷயங்களும் தீர்க்கப்படும். பத்ரமுல்லையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் நிலவிய காற்று சுழற்சி வலுவிழந்தது. ஆனால் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை கொண்டு நிலவிய வளிமண்டல தளம்பல் நிலை தொடர்ந்தும் காணப்படுகின்றது. எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 13ஆம் திகதி 12ஆம் மாதம் 2025 வரை நீடிக்கும் வாய்ப்புள்ளது என நாகமுத்து
மாரிமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியுள்ளார். இதனால் எதிர்வரும் 13ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 வரை கண்டி, நுவரெலியா, மாத்தளை, கேகாலை மற்றும் பதுளை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு மண்சரிவு அனர்த்தம் நிகழ்வதற்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே இந்த மண்சரிவு நிகழ்வுகள் தொடர்பாக மக்கள் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம். அதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளினதும் வளிமண்டலத்தில் ஈரப்பதன் அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல இடங்களிலும் குளிரான வானிலை நிலவுகின்றது. உணரக்கூடிய வெப்பநிலையும் குறைவாகவே உள்ளது. இது மேலும் சில நாட்களுக்கு தொடரும் வாய்ப்புள்ளது. எனவே குளிரான வானிலை தொடர்பான உணர்திறன் அதிகம் உள்ளவர்கள், குறிப்பாக வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள் அவதானமாக இருப்பது சிறந்தது. பணமோசடி தொடர்பான விசாரணை குறித்து தாக்கல் செய்யப்பட்ட புகாரில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் உட்பட 2 சந்தேக நபர்களை கைது செய்து முற்படுத்த உத்தரவிட்டு மீண்டும் திறந்த பிடியாணைகளை பிறப்பிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று குற்றப்புலனாய்வுத்துறைக்கு உத்தரவிட்டது. முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் சந்தேக நபர்களுக்கு எதிராக பண மோசடி சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வுத்துறை இந்த புகாரை தாக்கல் செய்துள்ளது. புகார் அளிக்கப்பட்ட போது சந்தேக நபர்களான அர்ஜுன் அலோசியஸ், ஜெக்ப்ரே அலோசியஸ், கஷுன் பாலிஷேன, PM குணவர்த்தன மற்றும் முத்துராஜ சுரேந்திரன் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையானார்கள். சந்தேக நபர்களான பெயரிடப்பட்ட மற்ற சந்தேக நபர்களான முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் மற்றும் அஜான் கார்த்திய புஞ்சிஹேவா ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு குற்றப்புலனாய்வுத்துறைக்கு தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். அந்த நேரத்தில் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு மீண்டும் திறந்த பிடியாணைகளை பிறப்பிக்க தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட நீதிபதி இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முடித்து உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வுத்துறைக்கு உத்தரவிட்டார். பின்னர் தொடர்புடைய புகாரை மே 21ஆம் தேதி அழைக்க உத்தரவிட்டார். யாழ்ப்பாணம் பொன்னாலை 3 வயது குழந்தைக்கு காயத்தில் மிளகாய்த்தூள் பூசி சித்திரவதை செய்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த குழந்தையின் தந்தை 2 திருமணமானவர். அவரது 2வது மனைவியின் குழந்தைக்கு இவ்வாறு சித்திரவதை இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த குழந்தையின் தந்தையும் தாயும் தொடர்ச்சியாக கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டு வந்துள்ளனர். இதனால் குழந்தையின் உடலில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் காயங்கள் மீது மிளகாய்த்தூள் இட்டதாகவும் மிளகாயை உண்ண கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது குறித்து சங்கானை பிரதேச செயலகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பிரதேச செயலக அதிகாரிகள் வட்டுக்கோட்டை போலீசாரின் கவனத்திற்கு இந்த விடயத்தை கொண்டு சென்றனர். அந்த வகையில் கிராம சேவகர் மற்றும் பிரதேச செயலக சிறுவர்கள் தொடர்பான உத்தியோகஸ்தர்கள் குறித்த வீட்டிற்கு சென்ற நிலையில் அவர்கள் தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் சபாநாயகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக ரன்வாலா ஓட்டி சென்ற ஜீப் நேற்று மாலை 7:45 மணியளவில் சபுகஸ்கண்டின் டெனிமெல்லா பகுதியில் சாலை விபத்தில் சிக்கியது. MP ஓட்டிச் சென்ற ஜீப் சாலையில் சென்று கொண்டிருந்த மாருதி கார் மீது மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் சிக்கிய காரில் இருந்து காயமடைந்த ஒரு பெண் கிரிபத்குடம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சிறு குழந்தை சிறப்பு சிகிச்சைக்காக லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜீப்பை ஓட்டி சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வாலாவும் காயமடைந்து சிகிச்சைக்காக ராகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தில் சிக்கிய ஜீப் மற்றும் மாருதி கார் மற்றொரு மோட்டார் சைக்கிள் ஆகியவை தற்போது போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளன.